ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் தம் பிரியாணி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக 1 கிலோ ஃப்ரெஷ் மட்டன் வாங்கியிருக்கோம். இந்த ரெசிபி தீபாவளி அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்காக நாங்கள் பண்ணோம். 2 பேருக்கு 1 கிலோ மட்டனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம். எதுக்காக 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி தீபாவளி ரொம்ப ஸ்பெஷல் டே. ப்ளஸ் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ்க்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாங்க. அதனால் மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 2-3 ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இப்போது அந்த மட்டனை நல்லா கழுவியாச்சு. கழுவின பின்னாடி அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அந்த மட்டன் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் நம்மளோட இந்தியன் மட்டன் அப்படின்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்மளோட இந்தியன் மட்டன் கிடையாது, வேறு நாட்டோட மட்டன். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 3 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்தோம் அப்படின்னா மட்டன் சூப் கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக எப்போவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மட்டன் சூப்புக்கும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அந்த மட்டன் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் விசில் வந்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணணும் இந்த பிரியாணிக்காக. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு மல்லி இலை, ஒரு கையளவு புதினா, 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டுக்கு ஈக்குவல் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாயும் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்மளோட க்ரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பிரியாணிக்கான ஸ்பைசஸை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பிளேட்டில் 2 பிரியாணி இலை, மிளகு, கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, முழு மல்லி, ஜாதிபத்திரி, சோம்பு, சீரகம், ஏலக்காய், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக, அதாவது 1-2 நுணுக்குவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட மட்டனும் நல்லா வெந்துருச்சு, க்ரீன் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு, ஸ்பைசஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன், நல்லா அகலமான பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடான பின்னாடி அதில் 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இங்கே ஒமானில் கிடைக்காது, ஊருக்கு போனால் தான் நம்ம வாங்கி சாப்பிட முடியும். அதனால் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ணேன். அதே டேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது அந்த கோர்ஸ் பவுடரை அரைச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண பின்னாடி அந்த ஸ்பைசஸ் லைட்டாக அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 3 பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைஸராக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முழுக்க நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக கல் உப்பு ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன்.
எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ஓவர் அந்த ஸ்பைசஸ் ஸ்மெல் வரும். அதனால் 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணுறப்ப பிரியாணி இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வெந்த பின்னாடி அந்த மட்டன் கறி எல்லாம் சுருகிச்சு பாருங்கள். இன்னும் பிரியாணி பண்ணி ஃபைனலாக எடுக்கிறப்ப கறி எல்லாம் கரைஞ்சிரும். அதனால் ஒரு மீடியம் பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்து வரப்போ மட்டன் பீசஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ அந்த மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம். இப்போ அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சீரக சம்பா ரைஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசியும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டம்ளரில் அளந்து போடுங்க. ஒரு 11 டம்ளர் அளவு அரிசி வந்தது. 11 டம்ளர் அரிசிக்கு ஏற்கனவே நம்ம மட்டன் ஸ்டாக் வர ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியும் ஆட் பண்ணுறப்ப அந்த ரைஸ் ஓரளவு 3/4 பாகம் வரைக்கும் வெந்து அதுக்கடுத்து தம் போடணும். அதனால் எப்போவும் தம் போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். டோட்டலாக நான் ஒரு 11லேருந்து 12 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன் அந்த மட்டன் ஸ்டாக்கோடு சேர்த்து. இப்போ இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். ரைஸ் 3/4 பாகம் வரைக்கும் வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது ரைஸ் ஒரு பக்கம் 3/4 பாகம் வரைக்கும் வெந்துட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம தம் போடுறதுக்காக அந்த சரட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 சரட்டை எடுத்துருக்கோம். அந்த 2 சரட்டையை அந்த மாதிரி ஹீட் பண்ணி அதோட கங்கு எடுத்து அந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதில் அந்த கங்கை கொட்டி அதுக்கு மேலே சப்பாத்தி கட்டு அதுக்கு மேலே அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழே வந்து சிம் ஸ்லோ பண்ணியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கங்கு எல்லாம் அந்த ஹீட் அமர்ந்துருச்சு. இப்போ பிளேட் எடுத்து பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ரெசிபியை பேக் பண்ணி நெய்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம். நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டு தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடையில் தான் நாங்கள் மட்டன் வாங்கியிருந்தோம். Okay, thank you.